பிளாகோட லெங்த் அண்ட் வித்தோட ரேஷியோ 3:2 கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா 600 இருந்தா அப்ப நேஷனல் பிளாகோட லெங்த் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. என்னவா இருந்திருக்கும்? அஃப்கோர்ஸ் 30 இருந்திருக்கும். என்ன லாஜிக்னு பாத்தீங்கன்னா ஏரியானாலே 2 டைமென்ஷனை மல்டிப்ளை பண்றது. அப்போ ஒரு சைடு 3 இன்னொரு சைடு 2 ரேஷியோல இருக்கிறதுனால நான் 3x 2x எழுதிக்கிறேன். அப்ப 3x into 2x 6x ஸ்கொயர் அதுதான் 600 சொல்லிருக்காங்க. அப்ப x ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 100. அப்ப x ஓட வேல்யூ 10. அவ்வளவுதான். அப்ப லெங்த் என்னவா இருந்திருக்கும்? 3 into 10 30 இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 10 இருக்கு. சோ 10 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணிருந்தா 600 கிடைச்சிருக்கும்? 60 மல்டிபிள் பண்ணிருந்தா எனக்கு 1:6 தான் ரேஷியோ கிடைக்கும். அது பாசிபிள் கிடையாது, விட்டுருங்க. அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் 30. அப்ப இது 30 இருந்தா இன்னொன்னு என்னவா இருக்கணும்? 20 இருக்கணும். 30 into 20 600. இந்த பாசிபிள் எனக்கு கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். அண்ட் இதுவே ஒரு क्वेश्चन தான். நேஷனல் பிளாகோட லெங்த் அண்ட் வித்தோட ரேஷியோவே கேட்பாங்க செப்பரேட்டா 3:2